இன்றைக்கி மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ராகியில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க. அயன், கால்சியம் எல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த ராகி மாவு எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாகவே மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணுங்க. விரலாலேயே தட்டி கொடுக்கணும். லேசாக தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா வேகும்போதும் நல்லா சாஃப்டாக ரஃப்பாக இல்லாமல் வரும். அதே மாதிரி மாவையும் ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாதுங்க. இதுதான் ராகி ரொட்டிக்கு பக்குவம். இப்போ நம்ம தோசைக்கல்ல சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம அந்த வாழை இலையோடு சேர்த்துட்டு ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைக்கணும். அப்புறம் ஸ்பூனோட பின்னாடி பக்கத்தை வச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் தடவி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த ஸ்பூனோட பின்னாடி பக்கத்தை வச்சுக்கிட்டே இந்த மாவு கொஞ்சம் மேலால் தெரியும். இந்த ராகி ரொட்டியோட பக்குவமே அப்படி தான் வரும். அதுக்காக இந்த ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சுட்டு தேய்ச்சி விட்டிங்கனாவே அது எல்லாமே மறைஞ்சிரும். நீங்கள் குக்கிங் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு எடுத்தாச்சுன்னா மார்னிங் சத்தான ராகி ரொட்டி ரெடிங்க. கூடவே எங்கள் வீட்டில் ராகி கூழ் காய்ச்சி கொஞ்சம் மோர் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன செஞ்சீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.